ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஸோ சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வேணால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே தவிர, சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ராங் சிக்னல் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ட்ரேடிங்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. சரி, வாங்க நம்ம டைரெக்டாக சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து உங்களுக்கு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். இதுதான் வந்து நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 கலர்லேயுமே கொடுத்துருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு க்ரீன்லேயும் ஃபார்ம் ஆகலாம், இல்லை ரெட் கலர்லேயும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது வந்து க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆனாலும் சரி, இல்லை ரெட் கலரில் ஃபார்ம் ஆனாலும் சரி, நமக்கு வந்துட்டு மீனிங் ஒன்று தான். 2 கலர்லையுமே ஃபார்ம் ஆகலாம் அப்படின்றதுனால தான் வந்து உங்களுக்கு 2 கலர்லையுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு சிமிலராக தெரியும். குறிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹேமரும் ஹேங்கிங் மேனும் ஒரே மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் இன்வெர்டட் ஹேமரும் ஷூட்டிங் ஸ்டாரும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பேர் வந்து ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஹேமர் எடுத்துக்கலாம். ஹேமர் கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில். அதை வந்து நம்ம ஹேமர்னு சொல்லுவோம். ஸோ அதே ஹேமர் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுன்றதை பொறுத்து அதுக்கான பேர் மாறுபடும். ஹேமரும் சரி, இன்வெர்டட் ஹேமரும் சரி, ரெண்டுமே புல்லிஷ் பேட்டர்ன்ஸ். அதே மாதிரி ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார் இது வந்து உங்களுக்கு பியரிஷ் பேட்டர்ன்ஸ். எப்போவுமே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஃபார்ம் ஆகாமல் அது வேறு ஏதாவது இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக வேலிட் பேட்டர்னாக எடுத்துக்கக்கூடாது. ஹேமரும் சரி, இன்வெர்டட் ஹேமரும் சரி, உங்களுக்கு சப்போர்ட் ஜோனில் வந்தால் மட்டும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு நீங்கள் வேலிட். ஸோ இதுவே ஹேங்கிங் மேனும் ஷூட்டிங் ஸ்டாரும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் வந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆனால் உங்களுக்கு மார்க்கெட் வந்து எய்தர் புல்லிஷாவோ இல்லை பேரிஷாவோ மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய இடத்துல இந்த மாதிரி சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த சென்டரில் இருக்கிற 2 கேண்டில்ஸ். சென்டரில் இருக்கிற ஃபஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப். இதை சில பேர் வந்து ஸ்பின்னிங் பாட்டம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த கீழே இருக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாறுபோசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்பின்னிங் டாப் பார்க்கலாம். ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாடி வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும். விக் வந்து உங்களுக்கு 2 சைடுமே மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கும். இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா 2 விஷயம் சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை அப்படின்றது தெரியுது. அடுத்தது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் பையர்ஸும் சரி, செல்லர்ஸும் சரி ஈக்குவலாக ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டில் பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இன்டெசிசிவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இன்டெசிசிவ் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதா இல்லை கீழே வரதா அப்படின்றத முடிவு பண்ணல அப்படின்றதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப் இல்லை ஸ்பின்னிங் பாட்டம் வந்து உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ இந்த கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர்லேயும் இருக்கலாம், இல்லை ரெட் கலர்லேயும் இருக்கலாம். ஸோ மற்ற கேண்டிலுக்கு நம்ம சொன்னதே தான். இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸில் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சப்போர்ட்டில் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி புல்லிஷாக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்பின்னிங் டாப்பை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ராங் சிக்னலாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மாறுபோசு. மாறுபோசு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில். அதாவது க்ரீன் கலரில் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு அது காமிக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங் செல்லிங் மொமெண்டம் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லுது. மற்ற கேண்டிலுக்கும் மாறுபோசு கேண்டிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மற்ற கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ரிவர்சிங் சிக்னலாக இருக்கும். பட் ஆனால் மாறுபோசு வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கிடையாது. எந்த இடத்துல ஃபார்ம் ஆனாலும் உங்களுக்கு அதே மீனிங் தான். மாறுபோசு வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன். மாறுபோசை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். இப்போ கிளியராக உங்களுக்கு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.